இந்த நாளும் ஒரு மகிழ்ச்சியான நாள். தேவன் நம்மேல ரொம்ப அதிகமாக அன்பாக இருக்கிற நாள், கிருபையாக இருக்கிற நாள். அவருடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் ஒரு நாளும் குறைந்து போகிறதே கிடையாது. இன்றைக்கும் அதிகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை நடத்துகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எப்படி இருக்கு? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அதிகமாக கொடுக்கிறவராக இருக்கிறார், அதிகமான கிருபைகளை அருளுகிறவராக இருக்கிறார் அப்படின்றது இந்த வசனத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவரிடத்தில் நம்ம போகும்பொழுது ஏதோ சாதாரணமாக ஏதோ வந்திருக்கிறோமே அப்படின்றதற்காக ஆண்டவர் கிருபைகளை தருகிறவர் கிடையாது. அதிகமான கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். அவர் அதிகமாக கொடுக்கறதுனால நம்ம அவர்கிட்ட போய் பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். தாழ்மை அப்படின்றது எளிமையாக இருக்கணுன்றது தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு இந்த வசனத்தில் படிக்கிறோம். பெருமை அப்படின்றதற்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா கவலை. நம்ம எல்லா காரியங்களையும் குறித்து நிறைய கவலைப்படுகிறோம். இன்றைய தினத்தை நம்ம வாழாமல் நாளை தினத்தை குறித்த கவலை தான் இன்றைக்கு நம்மளை வாட்டி கொண்டு இருக்கிறது. அப்படி கவலைப்படுகிறவர்கள் எல்லாருமே பெருமை உள்ளவர்கள். கவலையில் என்ன பெருமை இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அதை எப்படி மீட் அவுட் பண்ணுறது, எப்படி அதையெல்லாம் செட்டில் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மையில் இருப்பீங்கன்னா, ஏதோ ஆண்டவர்னால செய்ய முடியாததை நம்ம தான் செஞ்சு முடிக்கணுமே அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் நம்ம கவலையே படுகிறோம், நம்மளை அறியாமலேயே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனால செய்ய முடியாது, நான் தான் செஞ்சு ஆகணும். அப்படின்னா தேவனோட நான் தான் பெரிய ஆள், அவர்னால முடியாது, என்னால் தான் முடியும் அப்படின்ற மனப்பான்மை இயல்பாகவே கவலைப்படுகிறவர்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் இன்டர்ன் பெருமையாக மாறுகிறது. அதனால எல்லா விஷயத்திற்கும் ஆண்டவர்கிட்ட போக மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மீதம் இருக்கிற காரியங்களை நம்மளே பார்த்து கொள்ளலாம் என்ற பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தேவன். அவர்களுக்கு கிருபை கிடைக்காது. ஆனால் தேவனிடத்தில் தாழ்மையாக, சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளால் ஆகிறது கிடையாது. தேவன் தான் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யணும்னு சொல்லி தாழ்மையோடு நம்முடைய மனப்பான்மை மனநிலையை மாற்றும் பொழுது அவனுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. அதுவும் அதிகமாக கிருபை அளிக்கிற தேவன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக கொடுக்கிறவர் தான் அவர். ஆல்வேஸ் பி ஹம்பிள் இனஃப் டு கோ டு ஹிம் அண்ட் ரிசீவ் மோர். எப்போவுமே நம்ம எல்லாவற்றையும் எடுத்து செய்யும் பொழுது அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பலன் கிடைக்காது. ஆனால் ரொம்ப தாழ்மையாக இருந்துட்டு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர்கிட்ட போவோம்னு சொல்லிட்டு நம்ம தாழ்மையோடு அந்த மனப்பான்மையோடு ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது அதிகமாக பெற்றுக்கொண்டு வருவோம். நம்ம செய்து கிடைக்கிற பலனை விட ஆண்டவர்கிட்ட போய் அதிகமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். கெட் கிரேஸ் ஃப்ரம் காட் பிகாஸ் he is generous and he gives more grace. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை அதிகமாய் கொடுக்கிற இடத்துல போய் பெற்றுக்கொள்ளுங்க. குறைவாக கொடுக்கிற இடத்துல போய் பெற்றுக்கொள்ளாதீங்க. தேவனை தவிர யாருமே அதிகமாக கொடுக்க முடியாது. இன்றைக்கும் அவரிடத்துல அதிகம் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை நிறைந்த நாள். எல்லா நிலைகளிலும் எல்லா விஷயத்திலும் தாழ்மையோடு தேவனிடத்தில் போய் அதிகமாய் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் கிருபை நிறைந்த கர்த்தராயிருக்கிறார்.